ஹலோ மக்களே! இன்னைக்கு சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேப் அப்படின்ற ஒரு நிறுவனம் தாங்க. இவங்க ஆஃபீஸ்ல அவங்க இடத்துல வொர்க் பண்ற மாதிரி தான் ஆட்கள தேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இதுக்கு என்னதான் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒண்ணுமே இல்லங்க. பைத்தன், ஜாவா, சி, சி ப்ளஸ் ப்ளஸ் இவ்வளோதான். இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கே அப்படின்றது அந்த ஒரு நிறுவனம் உங்களுக்கு கேரண்டீடா சொல்லுது. சரிப்பா, சம்பளம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து ரூ. 9,00,000 சம்பாதிக்கலாம் அப்படின்றது ஒரு உத்தரவாதம் அவங்க குடுக்குறாங்க. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃப்ரெஷர் தான்ப்பா, என்கிட்ட எல்லாம் பெருசாக எல்லாம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நான் ஒரு வருஷமும் வேலை பார்த்ததில்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. அவங்க ஃப்ரெஷரை தான் தேர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2024 படித்து முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 25 நீங்கள் பாஸ் அவுட் ஆக போகிறீங்கனாலும் சரி, உடனடியாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்குக்கு போங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணால் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஃபார்ம் மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு எல்லாமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அது போக இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல தெரிந்த ஒரு நிறுவனம் லென்ஸ்கார்ட். இவங்க தான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் ஸ்டாக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு தான் உங்களுக்கு ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கே வேலை பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பெங்களூரில் தாங்க. பெங்களூரில் ஒரு 12,00,000 ஓகேயா? ஸோ ஒரு ஆண்டுக்கு உங்களுக்கு 12,00,000 ரூபா அவங்க தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் நீங்கள் வேலை பார்த்துருந்தாலும் ஓகே தாங்க, நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு கேரண்டியும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கு ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்டு தான் தேவைப்படுறாங்க. ஃப்ரண்ட் ஹேண்டில் வந்து ஏதோ ஒரு பாப்புலரான ஒரு ரியாக்டோ இல்லை ஆங்குலரோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். மோஸ்ட்லி இப்போ எல்லா நிறுவனமே ரியாக்டை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ரியாக்ட் படித்திருந்தால் உங்களுக்கு அது வந்து நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக்கில் வந்து Node.js எதிர்பார்க்குறாங்க. அதுவும் நீங்கள் கற்றுருந்தீங்கன்னா, பேசிக்காக ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக கற்றுருந்தீங்க. நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது போக அப்படின்றது பார்க்க ஓப்பன் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு நிறுவனமும் ஹைதராபாத்தில் இருக்குது. இவங்களுமே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பைத்தன், ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ் தாங்க இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இன்னொன்று டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி மைசீக்வலும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரிமோட் ஜாப் கிடையாது. இது வந்து இன் ஆஃபீஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஹைதராபாத்தில். ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்போ 12 லட்சம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிக்கும் சொல்லியிருக்காங்க. 6லேருந்து 12 லட்சம் வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைப்பா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலுமே சரி, டெஃபினட்டாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது கிளியர் ஃபீட் அப்படின்ற ஒரு கம்பெனியுமே அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க. இவங்களுமே ஆட்களை வேலைக்கு ரெக்ரூட் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுமே இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல. நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஒரு 2 வருஷம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே டெஃபினட்டாக நீங்கள் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்க கொடுக்குற சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா 15 லட்சம் ரூபா கொடுக்குறேன்றாங்க ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? இவங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, பைத்தனும் மைசீக்வலும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது. பெங்களூரில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் கிடையாது. ஸோ இதுதான் மக்களே, நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே. டெஃபினட்டாக இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். போய் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ட்ரீம் ஜாபை நீங்கள் போய் கடகடன்னு ஓடி போய் கேப்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலரான ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலான சக்ஸஸ் பட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.